உங்கள் சம்பளம் மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய் என்றால் உங்களால் 15 லட்சம் ரூபாய் கார முடியுமா? அநேகர் ஆமாம், மாதந்தோறும் பணம் கட்டிவிடலாம், அதாவது இஎம்ஐ என்பார்கள். ஆனால் அது சரியான யோசனை அல்ல. கொஞ்சம் புத்திசாலிகள் என்னால் மாதந்தோறும் பணம் கட்ட முடியுமா என்று யோசிப்பார்கள், கேட்பார்கள். அவர்கள் மாத தவணை கட்டிய பிறகும் என்னால் சேமிக்கவும் முதலீடு செய்யவும் முடியுமா என்று கேட்பார்கள். உதாரணத்திற்கு 15 லட்சம் ரூபாய் கிரேட்டா கார் வாங்கினால் 3 லட்சம் ரூபாய் முன்பணம், அதாவது டவுன் பேமெண்ட் கட்ட வேண்டும். கூடவே மாதந்தோறும் 25 முதல் 28,000 ரூபாய் மாத தவணை கட்ட வேண்டும். அதை வசதியாக செலுத்த வேண்டுமானால் பிடித்தம் போக உங்கள் மாத ஊதியம் 2.5 லட்சம் முதல் 3 லட்சம் ரூபாயாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் காரை அல்ல, மாதாந்திர மன அழுத்தத்தையே விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் என்று அர்த்தமாகும். உங்கள் வாழ்க்கைக்கு வசதியை கூட்டும் பட்சத்தில் காரை வாங்கலாம். மாதாந்திர பட்ஜெட்டுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் எனில் கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். அனுராக் அகர்வால் இவ்வாறு வழிகாட்டுகிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.